ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் தக்காளி ஊறுகாய் எப்படி வீட்லேயே நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாள் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இந்த தக்காளி ஊறுகாய் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இட்லி தோசையாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அப்புறமா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அருமையான காம்பினேஷன். குழம்பு வைக்காத சூழ்நிலையில், குழம்பு வைக்க முடியாத சூழ்நிலையில் நமக்கு இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும் வீட்டில் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா. அப்புறமா நீங்கள் வெளியூர்லாம் போகிறீங்க, வெளிநாடுலாம் போகிறீங்க, நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்களும் நீங்கள் இதை செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. டூர் போகிறீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பிகினர்ஸ் அப்புறமா பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, தக்காளியை நல்ல பழமாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கணும். தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த பழம் தான் நமக்கு தேவை. உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் நாட்டு தக்காளி வாங்கி பயன்படுத்திக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பெங்களூர் தக்காளி எடுக்கிறீங்கன்னா நல்லா பழுத்த பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. பழுத்த பழமாக இருந்தது அப்படின்னா மசிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போதும் கெட்டு போகாது. இப்போது இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈரம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு நல்லா வர துணியை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. தண்ணி இருந்தது அப்படின்னா பிக்கல், அதாவது ஊறுகாய் கெட்டு போயிடும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை அந்த மேல் பகுதி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ அப்படிலாம் 1/4 கிலோ தக்காளியில் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுலையெல்லாம் குறைச்சி அது நல்லா வருது, உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய பல்காக செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்து கூட வதக்கலாம். மொத்தத்தில் இது நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் 50 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் இதில் நீங்கள் புளி சேர்த்துக்கணும். புளி நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகும். கூடவே ஒரு 4லேருந்து 5 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். பட் காஞ்ச மிளகாயோட ஃப்ளேவர் இந்த பிக்கிளுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இந்த டைம்லேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக இந்த பேஸ்ட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. திரும்ப எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுட்டு, பூண்டுலேருந்தும் அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா அந்த எண்ணெயில் வறுபட்டு இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலர் மாறுற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வதங்கி இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப காரம் அதிகமாகவும் இருக்காது, காரம் கம்மியாகவும் இருக்காது, மீடியமான காரத்தில் இருக்கும். நான் கொஞ்சம் அந்த காரம் கம்மியாக போட்டிருக்கேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்னடா இவ்வளோ போடுறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதில் நம்ம புளிப்பு சேர்த்துருக்கறனால அந்தளவுக்கு காரம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் போல் ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. நம்ம சேர்த்த அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லும் அப்படியே வந்து குறைஞ்சிட்ருக்கு. நல்ல ஒரு மனம் வந்துட்டுருக்கு. இப்போ கலர் பார்த்திங்கன்னா நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. எண்ணெயும் நல்லா கசிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் வறுத்த வெந்தயத்தூள், வெறும் கடாயில் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ண வெந்தயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இந்த ரெண்டுமே வந்து இந்த பிக்கிளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர், அப்புறமா நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. காரம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெல்லைப்பொடி சேர்க்குறோம். இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். எனக்கு இது சீக்கிரமாக காலி ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இன்னும் கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நமக்கு கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோ டேஸ்டான நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி அந்த தக்காளி வதக்குறீங்க இல்லைங்களா, வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறீங்களா, அந்த மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா கூட திரும்ப வந்து நமக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிது, ரொம்ப நாள் கெடாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பல்காக நிறையா குவான்டிட்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, டேஸ்ட் நல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.